மகாபாரதத்தில் கர்ணனும் குந்தியும் நீண்ட வருஷங்களுக்கு பிறகு சந்திக்கிறாங்க. அவர் அங்க தேசத்தினுடைய அதிபதி குடைவள்ளல் கர்ணன். இவங்க பஞ்ச பாண்டவர்களை பெற்றெடுத்த தாய் குந்தமாதேவி. தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்று ஐவரை பெற்றவர்கள். ஆனால் இது உலகத்திற்கு தெரியும், பாண்டவர்களுடைய அன்னை தான் குந்தமாதேவி என்று. கர்ணன் அங்க தேசத்தினுடைய அதிபதி என்று தெரியும். ஆனால் அவர்கள் சந்திக்கின்ற அந்த வாய்ப்பிலே கர்ணனுக்கு தாயின்னு தெரிஞ்சிருச்சு, தாய்க்கு கர்ணன் மகன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த நேரத்தில் அந்த கர்ணன் கதறி துடிக்கின்ற காட்சி, அம்மா, என் தெய்வமே, இந்த உலகிற்கு வழிவிளக்காக தந்த என் அன்னையே, பாண்டவர்கள் என்னுடைய தம்பிமார்களா? சாந்தமே உருவமாகி சத்தியமே உயிரான துரியனோடு நாடு நகரங்களை இழந்து தானும் தன் தம்பிமார்களும் அடிமையான கொடும் நிலையில் துச்சாதனன் ஓடி உத்தமையான பாஞ்சாலி உறுதுளை எடுத்து வந்து சபையிலே நிறுத்தி மானபங்கம் செய்கின்ற சமயத்தில் மௌனமுற்று மலை போல் இருந்த தயாளமூர்த்தியான தருமபுத்திரனா என் தம்பி. வாரணாவனத்தில் துரியோதனன் அரக்கு மாளிகை கட்டி இடும்பாவனத்திற்கு சென்று இடுமனை கொன்று வேத்தகிரியத்தில் தனக்கு படைக்கும் உணவு தகும் என்று தான் நினைத்து வண்டி சாதத்தையும் பிண்டி தீபத்தையும் தின்று சராச்சந்திரனை சக்கை சக்கையாக கிழித்தெறிந்த காளையான பீமசேனனுமா என் தம்பி. பாஞ்சால நாட்டிலே பல தேச அரசுகள் பார்த்து வெட்கமர பச்சேந்திரத்தை துண்டித்து மாதர்க்கே அணிகலமான மங்கை பாஞ்சாலியை மாலையிட்டு காண்டாவரத்தை எரித்து கனல் தேவனுக்கு இறைகளித்த காளையான அர்ஜுனனுமா என் தம்பி. நல்லறிவு கொண்ட ரகுலனுமா என் தம்பி. சாஸ்திர சம்பர்த்தனான சகாதேவனுமா என் தம்பி. ஐயோ, இத்தனை புகழ்விளைத்து உத்தமரோடு உறவாட கொடுத்து வைக்காத பாவியாகி விட்டனே. இன்று வந்து மகனே என்று சொல்லுகின்றீர்களே அம்மா, அன்னையரும் அருமை சகோதரரோடு சேருவதா? அன்று முதல் இன்று வரை நம்பியிருக்கும் தோடன் துரியனோடு சேருவதா? நான் இன்று உங்களுடைய பகையாளியிடமல்லவோ இருக்கிறேன் அம்மா. அப்படியே நான் வருகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். துரியன் முதல் விக்கர்ணன் வரை 99 பேர் கவர்வர்கள். அவர்களில் நான் 100வது சேர்ந்தால் அந்த 100ல் எனக்கு சாவு காத்துக் கொண்டிருக்கிறது. பாண்டவர்கள் என்னுடைய தம்பிமார்கள். 5வரோடு 6வதாக சேர்ந்தால் அந்த 6லும் எனக்கு சாவு. இந்த 100லும் சாவு, அந்த 6லும் சாவு காத்திருக்க எங்கு சேர்ந்து எங்கு வாழ்ந்து மாறிக்கொள்ள லாபம் நினைக்கிறேன். உன்னுடைய மகன் நெறி தவறாத நேர்மையோடு வாழ வேண்டும் என்று என்னை வாழ்த்துங்கள். நான் வர முடியாது அம்மா என்று விடைபெறுகிறேன். பராசக்தியில் வந்து சிவாஜி கணேசன் சார் அவர்கள் பேசின வசனமாக இருக்கட்டும், இல்லை திருவிளையாடலில் தனுஷ் சார் பேசின வசனங்களாக இருக்கட்டும், இப்போ இந்த வசனங்கள்லாம் அவ்வளோ பெரிய வசனமாக இருக்கும்போது நம்ம எல்லாரும் பிரமிச்சு பார்த்துருக்கிறது உண்டு. தெருக்கூத்து நாடகங்களில் தெருக்கூத்து கலைஞர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வசனமும் இவ்வளோ லென்த்தாக இவ்வளோ பெருசாக தான் இருக்கும். அதை கொஞ்சம் கூட பிசிறில்லாமல் எப்போவுமே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தன்னோட கலை மூலியமாக நம்ம எல்லாரையும் காலங்காலமாக என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்க நிறைய குடும்பங்களை பிரதிபலிக்கும் விதமாக தான் இன்னைக்கு இங்கே நம்மளோட சக்கரபாணி சார் அண்ட் ஃபேமிலி இங்கே இருக்காங்க.